கஃபே தான் விளையாட போகிறோம். என்னடா அதுக்குள்ளே எலிவேட்டரில் இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் விளையாண்டுருந்தேன். திடீர்னு ஒரு ஆட் வச்சு திடீர்னு இது ஸ்டாப் ஆகிடுச்சு. நம்ம ஆஃப்லைனில் தான் விளையாடுறது, நான் மொபைலில் தான் விளையாட முடியும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு தெரியும். நம்மள மாதிரியே என்னோட கஃபே எடுத்துகிட்டு இருப்போம். சவுண்டு தான் பயங்கரமான சவுண்டு. இந்த மாதிரி அப்பப்போ ஆடு போடுறாங்க. ஆடை போட்டு சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட் டைம் ஐபேடில் விளையாடுறேன் நான். மொபைல் கிடையாது, ஐபேட். ஐயோ இவன் வேறு நம்மளுக்கு ஆடு வராது. ஏன்னா நெட் ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் அப்பப்போ நிற்க வைப்பானே, அதுதான் பெருந்தொல்லையாக இருக்குதுல்ல. காய்கறி கடை இன்டர்நெட் கஃபே சொல்லிட்டு இருந்தேன். இன்டர்நெட் கஃபே, ஆஹா அதே வேலை வந்துச்சா. பேர் வைக்க மாட்டேன். சரி விடு, கிட்டக்கமா ஓப்பன் ஆகுமா என்ன சவுண்ட் இது? என்னது இது? இது இப்படி அழுக்கு பண்ணி வச்சுருக்கீங்க. அழுக்கு முட்டையா இல்லை இன்னும் கஃபேவா? ஆனால் கஃபே வேணாலும் எப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? டர்ட்டியா நீங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கீங்களே, அது மட்டும் என்ன நாட் டர்ட்டியா? அது க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும் நான் டப்பு டப்புன்னு க்ளீன் பண்ணுவேன். வீடியோவில் வேறு ஓடிட்டுருக்கு. நான் டப்பு டப்புன்னு க்ளீன் பண்ணால் ஐயோ டப்பு 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 வீடியோலாம் டப்பு 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 வெளியிடத்துல அதுக்குள்ளே அவ்வளோ கழிச்சிட்டான். இதனால கன்ஃபியூன் ரொம்ப யூஸ் ஆடை வேலை போட்டு விட்டாயா. இது வேற ஒரு பிரச்சனையாக இருக்குது. சவுண்டு எதாவது அது சொன்னீங்க, அதை மட்டும் எல்லா வெளியே சொல்லிடணும். அப்புறம் இல்லை ஆர்கான் மிஷின் ஸ்டார்டிங்கே வாங்கினா நம்மளுக்கு நல்லா ப்ராஃபிட் தரும் இந்த கேமில். ஆர்கான் மிஷின் இந்த கேமில் ஆர்கான் மிஷினை மட்டும் வாங்கி வச்சுருவாங்க. ஸ்டார்டிங்கில் விளையாட முடியாது. அது பட்ஜெட் கம்மியாகவும் இருக்கும். அதே திருடவும் முடியாது. அதுலேருந்து காசை அதனால் அவங்க பிசியே ஃபஸ்ட்டே செட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். அவங்க இப்போ அடுக்க வரட்டாமவே காசு தராமல் போயிடுவாங்க. அவங்க பாட்டுக்கு ஒரு காசு தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிசிஏன்னா அது என்ன ஆகுனா வெடியும். பட் ஆர்கான் மிஷின் வெடியாது. இவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஆர்கான் மிஷின்னா நல்லா தான் கரெக்டு. ஆர்கான் மிஷின்னா கரெக்டு. ஆனால் ஆர்கான் மிஷின் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கும்.
நம்ம எதுக்கு இதை ப்ளேஸ் பண்ணுறேன்னா சும்மா தான். ஏன்னா நம்ம ஆர்க் அட்மிஷன் வாங்க போகிறோமே புண்டு உள்ளே வச்சு எப்படியோ ஒன்று பேச பண்ணிட்டு போயா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வச்சு போனோம். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறாங்க, ஆர்க் அட்மிஷனே நல்லா ப்ராஃபிட் இருக்குது, பட் இதில் ப்ராஃபிட்டே வர மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. ஏன்னா ஆர்க் அட்மிஷன்னா அதான் நான் சொன்னேன் அப்பயே, இப்போ ஆர்க் அட்மிஷன் தான் வாங்க போகிறேன். எப்படியும் ஆர்க் அட்மிஷன் லோயஸ்ட் ஒன்று போட்டு இருந்தா ஆன் பண்ணியாச்சு, இங்கே ஆன் பண்ணியாச்சு, எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ணியாச்சு. வர தேவையே வாங்கி போட்டுக்கோங்க. இந்த ஆடை வேற போட்டு தொலைஞ்சிடுறாங்க. இது வேற பெரிய இதாக இருக்குது. இதுலேருந்து போகல, நல்லாவே இல்லை. இதுலேருந்தே போவோம். இதில் ஒரு 3 ஆடை போடுவோம். இதுலேயே 3 ஆடை போட்டாச்சு. 1000 ஐயோ, கேன்சல் கேன்சல் கேன்சல். சமயக்காரருக்கு போயிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா கம்மியாக போட்டீங்கன்னா 1301 கண்ணு தெரியாத இஸ்வந்த் 325 போடுவோம். ஆனால் சொன்னால் நான் 325 1 2 3. ஓகே, டோட்டல் ப்ரைஸு 975. ஓகே, எப்படா பார்சலாம் அப்படியே ஓப்பன் பண்ணிப்போம். இதெல்லாம் வந்துப்போம். எப்படா பார்சலு அசலு ஏன் பெக்கர்கிட்ட பேசுவோம். $1 கேட்பான், விட்டு விடுவோம். நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு அவன் காசு கொடுப்பானே. நம்ம 3 நாள் இருந்தால் அதிகமாத்திரமானு நினைக்கிறேன். பெட் எடுத்து கேட்போம். இப்போ என்னென்ன பெட் அனுப்புகிறேன், என்ன வேலை வந்து பெக்கர் அனுப்புகிறேன். வேறு ஆடை போட்டு சாவடிக்கிறேன். ஆடுன்னு சொல்லி எனக்கு ஆடே வராதானே. பெக்கர் அனுப்புகிறேன். பெக்கர் என்ன ஆக மாட்டேங்களா? ஐயோ எடுத்துப்போம். டேக் இது வேறு ஏதோ சவுண்டு போடுது. ஐயோ இவ்வளோ விஷயம் நான் போய் ஃபிக்ஸ் பண்ண வேலையா? ஃபிக்ஸு வேறு பண்ணுவேன். ப்ரோ பண்ணுவோம். ப்ரோ ஐயோ பக்கு இந்த பக்கை பில்டு சம்பர் கேன்சல் பண்ணி த்ரோ பண்ணி எனக்கு தேவைப்படாது. ஏன்னா வேஸ்ட்டு பெல்லும் எங்கேயாவது பில்டு பண்ணி வைக்கிறேன். நான் எங்கேயாவது பில்டு பண்ணி வைக்கிறேன். போயா அங்கே போய் இல்லை, அங்கே போய் ஒரு பில்டு பண்ணு. அங்கேயே பில்ட் ஆகும். இங்கேயே பில்ட் ஆகும்.
போயிட்டேன். போயிட்டேனேடா. விழுந்துட்டேன். இதை வேலை நாளையா வரேன். ரெண்டு வாட்டர் பாட்டிலுமா எடுத்துட்டு நான் எடுத்துட்டு வரணுமா? இது நல்ல வேலையாக இருக்கே. சரி, அடுத்த பாட்டில் கண்டினியூ பண்ணலாம். பாய்.